வணக்கம் நேயர்களே. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பிரதிநிதியும், முன்னாள் கவுன்சிலருமான ரமேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தற்போது ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆ 40 நாட்கள் ஆகிவிட்டது. கண்டிப்பா. அ அதிமுக கட்சியை பொறுத்தவரை நீங்க இந்த தபாக ஆட்சிய என்னவா நினைக்கிறீங்க? அதே மாரி மக்கள் மத்தியில இந்த தபாக ஆட்சிய எப்படி பேசிக்கிறாங்க? கண்டிப்பா சார். இந்த ஆட்சிய நாங்கலாம் என்னை போன்றவர்கள்லாம் எப்படி பார்க்குறோம்னா, ஒரு விபத்தா தான் சார் பார்க்குறோம். இது ஒரு ஒரு ஜனநாயக தீர்வா நாங்க இத எடுத்துக்கல. இத ஒரு விபத்தா தான் நாங்க பார்க்குறோம். இந்த விபத்துக்கு அப்புறம் இத எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இத எடுத்துக்க போறாங்க? இது எந்த மாரி போகுதுன்னு நெனைக்கும்போது தான் சார், இத ஒரு பழைய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க சார். "சிறுபுள்ள வெல்லாமை வீடு வந்து சேராதுன்னுவாங்க." அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு ஆட்சி. இன்னைக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆய்வுக்குன்னு மினிஸ்டர்ஸ் போறாங்க. எந்த அனுபவத்தின் அடிப்படையில இவங்க ஆய்வுக்கு போறாங்க? இன்னைக்கு கடந்த கால எங்க அதிமுக அரசு புதிதாக ஆட்சி அமைச்சிருந்து ஆய்வுக்கு எங்க அமைச்சர்கள்லாம் போனா, அதுல ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில அவங்க ஆய்வுக்கு போவாங்க. எந்த அனுபவத்தின் அடிப்படையில இவங்க ஆய்வுக்கு போறாங்க? அப்படியே ஆய்வுக்கு போனாலும், எந்த அதிகாரிய கூட வச்சுக்கிறாங்க இவங்க? தனது சொந்த கட்சிக்காரர்கள கூட்டு போயி ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு ரீல்ஸ் ஆட்சியா தான் இத நம்ம பார்க்க வேண்டியதா நீங்க இருக்கு. சொன்ன மாதிரி அமைச்சர்கள் மட்டுமல்ல. அ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு ஆய்வுக்கு போக வேண்டிய நிலைமை கண்டிப்பா, இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு பொண்ணு ஆய்வுக்கு போறாங்க. அவங்க தாவேகா கட்சியில மருத்துவர் அணியில இருக்கிறாங்க. டிப்ளமோ கூட படிக்கலன்ற மாதிரி நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். தொடர்ந்து Facebook, WhatsAppல வலைதளத்துல பார்க்கிறோம். அவங்க டாக்டர் கோட்ட போட்டுட்டு ஆய்வுக்கு போறாங்க. அப்ப இந்த ஆய்வுகள்லாம் ஒரு ரீல்ஸா விளம்பர ஆட்சியா தான் பார்க்க முடியுதே ஒழிய, இவங்க தீர்வ நோக்கி நகல்ற மாதிரியோ, மக்களுக்கு சேவை செய்யுன்ற எண்ணத்துல இவங்க ஆய்வுக்கு போற மாதிரியே தெரியல. தான் இருக்கிறோம். நம்ம தாவேகா கட்சியில பொறுப்புல இருக்கோம். இத ரீல்ஸ் மூலியமா தமிழக மக்களுக்கு காட்டணுன்ற எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த அரசும், அரசு சார்ந்த நிர்வாகிகளும், கட்சிக்காரங்களும் தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. இது தமிழக மக்களுக்கு பெரிய ஆபத்தா பின்னால வந்துருமோன்னு எங்களை போன்ற திராவிட உணர்வுள்ள கட்சிக்காரங்கலாம் நாங்க நினைக்கிறோம் சார். நீங்க வந்து சரியான முறையில ஆட்சி இல்லன்னு சொல்றீங்க. ம். ஆனா பார்த்தீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதேபோல அதிமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு தபாக பக்கம் போயிட்டு இருக்காங்களே! கண்டிப்பா சார். இந்த கேள்வி எல்லா ஊடகங்கள்லயுமே கேட்கப்படுற கேள்வி தான் சார். இன்னைக்கு மக்களுக்கும் சரி, நம்ம கேள்வி கேட்கிற உங்களை போன்ற அரசியல் அனுபவம் உள்ள ஆசிரியர்கள்லாம் ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போறவங்க பூரா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முன்னாள் எம்.எல்.ஏக்கள், முன்னாள் மந்திரிகள். இவங்க எதுக்காக போறாங்க? இந்நாள்ல அவங்க மந்திரி ஆயிக்கணும். இந்நாள்ல அவங்க சம்பாரிச்சுக்கணும். வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு மேயர் பதவி கிடைக்காதா? வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு எம்பி பதவி கிடைக்காதான்னு பதவி நோக்கத்தோட தான் ஓடுறாங்க. இன்னைக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னாள் பொறுப்பாளர்கள் தான். அவங்க பின்னால எந்த ஒரு அதிமுக தொண்டனாவது போனான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு எக்ஸ் எம்.எல்.ஏ, ஒரு எக்ஸ் மினிஸ்டர் 1000 தொண்டர்களோட போய் சேர்ந்தாரு. 500 தொண்டர்களோட போய் சேர்ந்தாருன்னு எந்த செய்தியாவது நீங்க இந்த 40 நாள்ல காட்ட முடியுமா? இது தொடர்ந்து அதிமுகவ பலகீனப்படுத்தணும்னு குறிப்பிட்டு ஆதவ் அர்ஜுனாவும், புஸ்லி ஆனந்தும் செய்யக்கூடிய ஒரு பித்தலாட்ட செயல். தொடர்ந்து அதிமுகவ பலவீனப்படுத்தணும். இப்படியெல்லாம் காட்டணும். இதே கட்சியில எத்தனையோ பேர் மாற்றுக் கட்சியில இருந்து போறதா சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா, அதிமுகல இருந்து வந்தாங்க. அதிமுகல இருந்து வந்தாங்க. அதிமுகல இருந்து வந்தாங்கன்னு தொடர்ந்து அதிமுகவே இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவரு என்ன சொன்னாரு எலக்ஷன்ல? 2 பேத்துக்கு தான் போட்டினாரு. அப்ப இவரு அதிமுகவை நோக்கி இவரு நகர்ந்து வர்றதுக்கான காரணங்கள் என்ன? அப்ப உண்மையான கட்சி, உண்மையான மக்கள் சேவகன் கட்சி அதிமுகன்றத உணர்றாரா? இவரு கொள்கை தலைவர்ன்னு சொல்றாரு. கொள்கை தலைவர்ன்னு சொல்லி எங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் தொடர்ந்து இவரு ஃபாலோ பண்ணி, எதை இவரு மக்களுக்கு சொல்ல நினைக்கிறாரு? தன்னை ஒரு அதிமுக காரன்னு சொல்ல வராரா விஜய்? அப்படி நீங்க பார்க்க போனீங்கன்னா, இன்னைக்கு தபாகவ பொறுத்தவரை அதிமுக மட்டும் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற ஒரு பெரிய தலைவர் சி. மகேந்திரன், அதே கண்டிப்பா. மாரி பாரதிய ஜனதா கட்சியில இருந்து பலர், அதேபோல விஜயதரணி அவங்க முன்னாள் எம்எல்ஏ, அதே மாரி நெறைய கட்சிகள்ல இருந்து இப்போ தபாகல இணைய ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா சார். நீங்க இந்த கம்யூனிஸ்ட் தோழர் மகேந்திரன் தோழர சொல்றனால சொல்றேன். அந்த தோழருக்குமே அவங்க கம்யூனிஸ்ட் மாநில பொதுச் செயலாளர் ஒரு விளக்கம் குடுத்திருக்காரு. தொடர்ந்து அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அது தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காகத்தான் அவர் போனாருன்னு அவங்க மாநில செயலாளர் சொல்லியிருக்காங்க. அதே போல தோழர் விஜயதாரணி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. அங்க சீட்டு கிடைக்கலன்னு பிஜேபிக்கு வந்து, அங்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதான்னு நின்னாங்க. அங்க கிடைக்கலன்னு இப்ப தாவேகா. இப்படி தொடர்ந்து போறவங்கல்லாம் ஒரு கட்சி, மற்றொரு கட்சி, 2வது கட்சி, 3வது கட்சின்னு கட்சி மாறி தான் போய்க்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றத்தினால பெரிய அளவுல அரசியல் மாற்றங்களோ, தமிழகத்துக்கு நல்லதோ நடந்துராது சார். இன்னும் தெளிவா உங்கள்ட்ட நான் சொல்றேன். இப்ப வரைக்கும் எந்த ஒரு அதிமுக தொண்டனும் என்னைப் போல எந்த ஒரு தொண்டனையும் கோடான கோடி ரூபாய் குடுத்தாலும், விஜயோட தாவேகா அரசும் சரி,
அவங்க கட்சி நிர்வாகிகளும் வாங்க முடியாது அப்படின்றத ஆணித்தனமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது ஆணையாகவும், அம்மா மீது ஆணையாகவும், எங்க எழுச்சி தமிழர் எடப்பாடியார் மீது ஆணையாகவும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ம். ரமேஷ்குமார் சார், அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல 5 எம்எல்ஏக்கள் பதவி விலகிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தல்ல எப்படி அதிமுக சந்திக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். இப்ப இந்த இடைத்தேர்தல் நீங்க சார் சொன்னனால நான் சொல்றேன். இந்த இடைத்தேர்தல் முத நியாயமா இடைத்தேர்தலா? ஒரு இடைத்தேர்தல்னா, அந்த தொகுதியின் எம்எல்ஏ இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கணும், அல்லது விபத்தால இறந்திருக்கணும். அப்படின்னா தான் அதுக்கு இடைத்தேர்தல் வரணும். எங்க ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஐயா சொன்ன மாரி, ஓட்டு போட்ட மை காய்றதுக்குள்ள பதவி வெறி கொண்டு, தான் வளர்த்த கட்சிக்கே துரோகம் இழைக்கும் வண்ணமா, இவங்க போய் தாவேகாக்கு கீழ் மாடியில சபாநாயகர்ட்ட ராஜினாமா கடிதத்த குடுத்துட்டு சார், மேல் மாடியில 2ண்ட் ஃப்ளோர்ல ஆதவ அர்ஜுனாவோட துண்ட போட்டு கட்சியில சேர்றாங்க. ஒரு 20 நிமிடத்துக்குள்ள தனக்கு வாக்களித்த அத்தனை மக்களையும் அவர்கள் தூர எறிந்துவிட்டு, அந்த ஜனநாயக கடமைய மறந்து சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை எந்த ஒரு காரணமும் விருப்பமும் இன்றி குடுத்துவிட்டு 2வது மாடியில் கட்சியில சேர்றாங்க. அதிலிருந்தே இவங்களுடைய உண்மை முகம் தோலுரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, இவங்க ராஜினாமா பண்ணுன உடனேயே அந்தந்த தொகுதியில அந்தந்த மக்கள் இத ஒரு விழாவா கொண்டாடினாங்க. இத எல்லா மீடியாக்கள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லாம் வேட்டு வெடிச்சு இனிப்பு குடுத்து அதிமுகவ பிடித்த து எத நான் சொன்ன மாரி சனியன் தொலைந்ததே என்பதைப் போல மக்கள் இனிப்பு குடுத்து இத கொண்டாடினதையும் பார்க்கிறோம். இந்த இடைத்தேர்தல் வரத்தான் போகுது. கண்டிப்பா இந்த இடைத்தேர்தல்ல இந்த துரோகிகளுக்கு எங்கள் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் தக்க பதிலடி குடுப்பார். இது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எடப்பாடியார் கை நீட்டும் வேட்பாளர் வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவார் என்று இந்த இடத்திலே நான் ஆணித்தனமாக கூறிக்கொள்கிறேன். அப்ப இடைத்தேர்தல சந்திக்க போறது ஒரு பக்கம் இருக்கு. அ. ஆனா தபாக ஆட்சிக்கு எதிரா அதிமுகவும், திமுகவும் ஒன்றிணைந்தால் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ கண்டிப்பா அ சார். கண்டிப்பா. வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. இது தோழர் நம்ம சிபிஎம் தோழர், மாநில தோழர் கூட சொல்லும்போது, அதிமுகவும், திமுகவும் பின்னொரு காலத்துல இது வருங்காலத்துல கூட ஒண்ணு சேரலான்ற மாரி ஒரு கருத்த சொன்னதாவும் வலைதளத்துல பார்க்கிறோம். அதேபோல நம்ம திமுக அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூட என்ன தவறு திமுக, அதிமுகவும் ஒன்றிணைந்தால்ன்னு கூட சொன்னதை நாமும் வலைதளத்துல காணொளிகள்ல பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு கற்பனை செய்தியா தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு எந்த அளவுக்கு அ உண்மைகள் இருக்கு. இது காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணுன்ற மாரி கூட ஒரு கட்டத்துல சொல்லலாம். அதேபோல நான் இந்த உங்க தொலைக்காட்சியில மூலியமா நான் மக்களுக்கும், நம்ம அரசியல் நிபுணர்களுக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, திரு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தனது டிவிகே கட்சியை தொடங்கி, அவர் என்ன சொன்னார்? தீய சக்திய ஒழிப்பேன்னு திமுகவ சொன்னார். அந்த தீய சக்தியோட கூட்டணியில இருந்தவங்க தான், இன்னைக்கு இவரோட ஆட்சிய தாங்கி பிடிக்கக்கூடிய 4 அவர நாற்காலியில இருக்க 3 தூண்களா இருக்காங்க. உண்ம. கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, விசிக அவர் திருமாவளவன் கட்சியும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி. இந்த 3 கட்சி, ஐஎம்எல் இவங்க முஸ்லீம் லீக். இவங்க தான் இன்னைக்கு அந்த 4 கால்களா இருந்து இந்த விஜயோட டிவிகே கட்சியோட அரச இன்னைக்கு தாங்கி பிடிக்கிற நிலைமை இருக்காங்க. இவங்க எந்த கொள்கையின் அடிப்படையில இணைந்தாங்க? எல்லா இடங்கள்லயுமே, எல்லா மேடைகள்லயுமே திரு விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் இவங்கள எவ்வளவுக்கெல்லாம் தாக்கி பேசியிருப்பாருன்னு உங்களைப் போல ஆசிரியர் அவர்களுக்கு தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியினரா இப்ப திமுக விட்டு அதிகாரப்பூர்வமா விலகுனதாவும் அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே, இந்த கூட்டணியில இருந்தவங்க. அப்படி பார்க்கும்போது ஆட்சி தொடர்ந்து நடக்க தானே செய்யும். கண்டிப்பா சார். அவங்க சொல்லப்படுற காரணத்த நீங்க கேட்டீங்கன்னா, அன்னைக்கே அவங்க சொன்ன காரணம், கவர்னர் ஆட்சிய நாங்க விரும்பல. இன்னொரு தேர்தல தமிழக மக்களுக்கு கொடுக்க நாங்க விரும்பல. அப்படின்ற ஒரு காரணத்த தான் அவங்க முன் வச்சாங்க. ஆனா இந்த ஆட்சி இன்னைக்கு நல்லா நடக்குதா? அப்படின்ற கேள்வி இன்ன வரைக்கும் எந்த ஒரு தொலைக்காட்சியும் அவங்கள்ட்ட போய் முன்னெடுத்து வைக்கல. இப்ப கடைசியா நடந்த தொலைக்காட்சி நேர்காணல்ல கூட அவர் திருமாவளவன் அண்ணன் வந்து, இது வந்து தொடருமா? அப்படின்ற ஒரு கேள்விக்குறியையே அவரே வைக்கிறார். அப்ப அவர்களுக்குள்ளேயே முரண்பாடு. இப்படி ஒட்டுமொத்தமா ஒரு கொள்கையிலும் சரி, ஒரு கூட்டணியிலும் சரி, மாறுபட்ட, முரண்பற்ற ஒரு கூட்டணி தான் இந்த டிவிகே கூட்டணி. இப்படி இருக்கும்போது, அதிமுகவும், திமுகவும் சேருதா அப்படின்றதுல இவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? அப்ப அதிமுக, திமுகவும் சேர்ந்துட்டா தனக்கு ஆபத்து வந்துரும்னு விஜய் நினைக்கிறாரா? அவங்க மொத்தத்துல கூட்டணி தலைவர்கள் நினைக்கிறாங்களா? மொத்தத்துல இடைத்தேர்தல் தான் இந்த தபாகவோட ஆட்சி தொடருமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு இடைத்தேர்தல் தான் பதிலளிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா சார். தகவல சொல்ல வந்தீங்க. இந்த அரசு தக்க மக்களால் பாடம் புகட்டப்படும் என்பதையும் எங்களது தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிறுத்தும் வேட்பாளர் ஒவ்வொருவரும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். 50,000 வாக்கு வித்தியாசத்திலே
ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார் என்பதை உங்கள் தொலைக்காட்சி வாயிலாகவும் உங்கள் செய்தித்தாள் வாயிலாகவும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார்.